அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நிறைய பலன்களை நாம் பெறப்போகிறோம், நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் குறிப்பிட்டு இப்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வச்சுருக்காங்க, இதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சிவமலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரும் மாற்றங்களை கூட சொல்லக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருள் இவ்வளவு நாள் தான் இருக்கும், இவ்வளவு நாள் அதுக்கப்புறம் மாற்றிடுவாங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த பொருளுக்கு அப்படின்னு ஒரு கால நிர்ணயம் கிடையாது. இது எப்போ மாற்றணும் அப்படின்னு மீண்டும் ஆண்டவன் உத்தரவிடுறாரோ, மற்றொரு பக்தருடைய கனவில் வந்து உத்தரவிடுறாரோ, அது வரைக்கும் அந்த பொருள் அங்கே தான் இருந்து பூஜை செய்யப்படும். அப்படி இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான பொருட்கள் வச்சுருக்காங்க. அதுக்கு உதாரணமாக பொருள் வைக்கும்போது அது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நாம் நடந்திருக்கு, பார்த்துருக்கோம். அப்படி இனிமேல் இப்போ என்ன பொருள் வச்சுருக்காங்க, என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகிறது அப்படிங்கலாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிவமலை ஆண்டவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எனக்கு முன்பினை பாவம் இருக்குது, அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னால ஒரு வருத்தம் இருக்கா? எதுக்காக கஷ்டப்படுறேனே தெரியாமல் ஒரு சிலருக்கு மன அழுத்தம், கஷ்டம், கடன் பிரச்சனை இது மாதிரிலாம் இருக்கலாம். இதெல்லாம் தீர்க்கிறதுக்கான ஒரு நல்ல இடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜோதிடருடைய எண் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுனீங்க அப்படின்னா அந்த ஜோதிடர் நிறைய பேர் நான் இங்கே பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. நீங்களும் அதுக்கான ஒரு முயற்சி செய்து பாருங்கள். கீழே தொலைபேசி எண்ணில், அதாவது வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நாம் இப்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கடல் நீர் வைத்திருக்காங்க. இந்த கடல் நீர் வைத்திருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 மாதங்களாக இருக்குது. மண் கலசத்தில் இந்த கடல் நீர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டினுடைய இறுதியில் வச்சாங்க. இதனால் மிக பெரும் மாற்றங்களை சந்திக்க போகிறோம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அந்த ஆண்டினுடைய இறுதியில். ஆனால் இயற்கை சீற்றங்கள் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல. அதாவது இந்த கடல் நீர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நீர் வைக்கப்பட்ட போது இயற்கை சீற்றத்தால் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டது, பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தற்போது வைக்கப்படக்கூடிய இந்த நீரானது மண் கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதால இது சுபமான பலன், அதனால் நன்மையே நடக்கும், எந்த விதமான தீமையும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் உண்டாகக்கூடியதாக இருக்கலாம். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரித்து மனம் விட்டு பேசக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது. சில நேரங்களில் உங்களுடைய முடிவில் நிறைய தயக்கம் நீங்கள் காட்டுவீங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறதன் மூலமாக கூடுதலான லாபம் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையோடு செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டு கிடைக்க பெறுவாங்க. ஆனால் அலைச்சல் உண்டாகலாம். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம். உறவினர்களுடைய வருகை கண்டிப்பாக இருக்கும். அவர்களிடம் நிதானமாக பேசுறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு எதிலுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி பெறக்கூடியதாகவும் கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. ஒரு நபரினுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து வெற்றி பெறுவீங்க. தொழில், வியாபாரம் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்போடு இருந்து விறுவிறுப்போடு அனைத்து செயல்களையும் முடிப்பீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாகவே செயல்பட்டு அந்த வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் சேருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் சாதகமாக நடக்கும். எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கான காலகட்டமாகவும் அமையும். அதனால் உங்களுக்கு நன்மை அதிகமாக உண்டாகும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்து முடிக்கக்கூடியதாக அமையலாம். தேவையான உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அடுத்தவரை அனுசரித்து போவீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் துணையோடு எதையும் பேசி தீர விசாரித்து ஆலோசனை செய்து அதன் பிறகு நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதும் உங்களுக்கு நன்மையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் கூட மீண்டும் சேரக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதோட வாழ்க்கை துணைக்காக நீங்கள் அதிகமான உங்களுடைய முயற்சியை போட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இதோடு புதிய நபர்கள் நட்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூட செய்யக்கூடியதாக இருக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகும். பயணம் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் வழக்குகள் இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகளில் நிதானமான போக்கே காணப்படும். எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்களால் நன்மை உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். அலுவலகத்தில் ஆவணங்கள் தொடர்பான சந்தேகங்கள் உண்டாகலாம். உடனுக்குடன் அவற்றை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிப்பீங்க. பணவரத்து நிச்சயமாக அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. பெண்களுக்கு மனதில் புது தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். அரசியலில் உள்ளவங்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்பட்டு மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்விக்கு தொடர்பான விஷயங்கள் கூட மீண்டும் தொடரக்கூடியதாக இருக்கும். எதிர்பாராத உதவிகள் கூட சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் பாதியில் நின்றுருக்கீங்க. பணிகளை மீண்டும் தொடரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க. பண வரத்து திருப்தியாக இருக்கும். புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். விரும்பிய இடத்திற்கு இடம் மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை கண்டிப்பாக உண்டாகும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனதில் புது தெம்பும் உற்சாகமும் தோன்றக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. எதிர்பாராத உதவியால் நன்மை பெருகும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் கூட நல்ல முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த பணம் கூட சேரும். முன்கோபம் குறையும். பேச்சினால ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை கூட தீர்ந்து போகும். அதுபோல் குடும்பத்தில் இருந்த இறுக்கம் நீங்கி மன மகிழ்ச்சியும் நல்ல ஒரு சம்பவங்களும் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடியும். நன்மைகள் தொடர்ந்த வண்ணமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். பணப்பிரச்சனைகள் உங்களுக்கு திக்குமுக்காட வைத்தாலும் அவ்வப்போது பண வரவிற்கு குறைவிருக்காது. குடும்ப செலவுகளை எப்படியும் சமாளிக்க வேண்டும். வாழ்க்கை துறை உங்களுக்கு இதற்காக சிறப்பாக செயல்படுவாங்க. இதோடு பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது மனக்குழப்பத்தை போக்கக்கூடியதாகவும் காரிய வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் விருந்து விழா அப்படின்னு நீங்கள் அனைத்திலுமே கலந்து கொள்வீங்க. உங்களுக்கு தடைப்பட்ட திருமணம் கூட கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இனி இந்த வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிணக்குகள் வரலாம். புதிய வீடு கட்ட வாய்ப்புகள் கூட அவங்களுக்கு வரும். இதோடு குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறது நல்லது. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக மிகுந்த நன்மைகள் கிடைக்கக்கூடியதாகவும் பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த உங்களுக்கு மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடியதா இனி இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால பெரிதாக நீங்கள் எதையுமே போட்டு குழப்பிக்க வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.